கொடுக்கு கூட வளைவாக இருப்பதனால தான் அதுக்கு கொடுக்குன்னு பேரு. வாங்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கு கத்தி என்பதும் வளைவாக இருக்கும். தமிழ் என்ன சொல்லுகிறது என்று அரசேந்திரன் என்பவர் எழுதியிருக்கிறார்னா, கொடுப்பவனும் சரி வாங்குபவனும் சரி பணிவோடு இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மொழியே சொல்கிறது அப்படின்னு. இங்க சொன்னாங்க மருத்துவர்கள் ஊசி போடலையா, மருந்து கொடுக்கலையா அப்படின்னு. மருந்தை பொறுத்தவரை அதுதான். பொதுவாக ஒருவர் கொடுப்பார், வியாதியஸ்தர் அதை வாங்கி குணமடைவார். ஆனால் அன்பை பொறுத்தவரை மட்டும்தான் கொடுப்பவருக்கும் சரி வாங்குபவருக்கும் சரி அது மருந்தாக அமையும். அதுதான் அன்பின் கனிவினுடைய சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், 2013 தான் முதல்ல ராஜா சார் என்ன பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நடுவர் ஐயா அவர்களுக்கு 50வது மேடை வயது சென்னையில் நடந்தது. அதில் தான் நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஈரோட்டில் புத்தக திருவிழா, இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு தமிழ் எடுத்த ஆசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள், அவருக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். பேசும்போது ஒரு கருத்தை நான் மறுத்து சொல்லிட்டேன். அந்த சொன்ன விதம் தவறு. நான் தவறுன்னே எனக்கு தெரியாது. ஐயாவும் அன்னைக்கு இரவு டின்னர் சாப்பிடையில சொல்லலை. அதற்கு அடுத்த பட்டிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் தனிமைப்படுத்தி கூட்டு போயிட்டு, அவர் என்ன இருந்தாலும் உன்னோட ஆசான்பா, அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, அவரை நீ மறுத்து பேசும்போது அப்படி பேசக்கூடாது என்று ரொம்ப கனிவோடு எடுத்து சொன்னார். எனக்கு அவர் ஆசிரியரை பற்றி மட்டும்தான் சொன்னார். அதற்கு பிறகு நான் அதை ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணுவேன். இது அம்மான்ற ஸ்தானம், இது என்னை விட உயரதிகாரின்ற ஸ்தானம், அவங்க பேசுறது சரிதான், நேரடியாக மறுக்க வேண்டாம் அப்படின்ற பண்பு எனக்கு வந்தது. அது எப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கே நைட்டு கூப்பிட்டு நீ இப்படிலாம் பேசுனது சரியா அப்படின்னு கண்டிச்சிருந்தாருன்னா நான் பட்டிமன்றம் பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏற்கனவே எனக்கு பயம். ஏன்னா இப்ப நம்மளெல்லாம் கடவுள் படைத்து அனுப்பி இருக்கிறாரு. ஆனா ராஜா சார், பாரதி மேடம் போன்றவர்களை எல்லாம் பிரம்மன் பட்டிமன்றத்துக்காகவே செஞ்சு அனுப்பி இருக்கிறாரு. இவர்கள் மத்தியில பேசுறதே ஒரு சவால். இதில் அவர் கண்டிச்சாருன்னா என்ன ஆயிருக்கும்? இப்போ இதெல்லாம் சேர்த்து வாங்கி பதில் கொடுக்கணுமே. வாங்க சண்முகம், வாங்க இந்த பக்கமே வந்துருங்க. கண்டிப்பு ஒருவேளை ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு வேணா உதவலாம். ஆனால் கனிவுதான் இதை போல மேடையிலே சிறப்பாக தோன்றி உயர்த்தும். நீங்க சொன்னீங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அப்புறம் கோலை எடுத்தாதான் குரங்கு ஆடும். நாம் பிள்ளைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க பிள்ளைகளை மிருகங்களாக நடத்தக்கூடாதுன்றதான் கான்செப்டே. கிராமப்புறங்கள்ல முருங்கை மரத்துல காய்க்கல என்ன செய்வாங்கன்னா, விளக்கமாத்தை எடுத்து அடிச்சு விளக்கமாத்தையே கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதை போல வளர்ந்த சில பேருக்கு அந்த கண்டிப்பு உதவலாம். அப்ப கூட அந்த மரம் ஒரு சிறு காற்றடிச்சா கூட நொறுங்கி போயிடும். அந்த மாதிரி நொறுங்கக்கூடியது அப்படின்றதுனாலதான் அது முருங்கைன்ற பேரே வந்தது. ஆனா தென்னை மரம் காய்க்கவில்லையானால் தென்னை மரத்துக்கு பக்கத்துல குழந்தைகள் ஓடி விளையாண்டாலோ அல்லது சில மனிதர்கள் அந்த மரத்தடியிலே அமர்ந்து பழகினாலோ அந்த தென்னை காய்த்து தள்ளிவிடும். அதனால தான் மற்ற எல்லா மரங்களையும் மரம்னு சொல்லுவோம். ஆலமரம், மாமரம் என்று சொல்லுவோம். தென்னையை மட்டும் தென்னை மரம் என்று மட்டும் சொல்லுவதில்லை, தென்னம் பிள்ளை என்றும் சொல்லுவோம். பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுங்கள் என்று அன்னையை போல ஒவ்வொரு இடத்திலும் நின்று தென்னை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசிகமணி டிகேசி அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அந்த அவரை விதைய ஒரு ஓட்டுல வறுத்துட்டு ஒரு ஈர மண்ணுல புதைச்சு வச்சா 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த விதையுமே இருக்காது. அதே சமயம் ஒரு விதைக்கு நீர் தெளித்து அதை ஒரு ஈர மண்ணில் புதைச்சு வச்சோன்னா 4 நாட்கள் கழித்து அது முளைவிட்டு கிளம்பும். அதனால தான் நாம சொல்றோம்,
பிள்ளைகளை கண்டிப்பு என்ற பெயரிலே நீங்கள் வறுத்து எடுத்து விடாதீர்கள். இந்த மண் அவர்கள் வளருவதற்கு ஒருபோதும் உதவாது. கவிதா மேடம் சொன்னாங்க, ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றோம், எக்ஸாம்லாம் வேண்டாமா அப்படின்னு. தவிர்க்க முடியாததுதான். ஆனா கி ராஜ்நாராயணன் அவர்கள் ஒரு கட்டுரை புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல முதல் கட்டுரையே இதுதான். அவருடைய ஸ்கூல் அனுபவத்தை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, இங்க துறவிகள்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு குருகுலத்திலே மாணவர்கள் கேள்வி கேட்டு குருமார்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதை தவிர, ஏதாவது ஒரு குருகுலத்திலே குருமார்கள் கேள்வி கேட்டு மாணவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு கல்வி கற்கக்கூடிய இயல்பு என்பது பிறவியிலேயே இருக்குது. அதனாலதான் சிறு குழந்தைகள் அதென்ன இதென்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மேடம் சொன்னாங்க ஒரு மொபைல் போன் அப்படின்னு. மொபைல் போனை வாங்கக்கூடிய நபர் பயந்துட்டே இருப்பாரு, அது ரீசெட் ஆகி நம்பர்லாம் போயிருமோ அப்படின்னு. ஆனா பிள்ளைகள் எதையோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த மொபைலுக்குள்ள என்னென்ன வித்தைகள் இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சுக்குவாங்க. அது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததா? கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் பிள்ளைகளுக்கு இயல்பிலேயே இருப்பதால் கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை பள்ளிக்கூடம் என்ன மாதிரி நடத்துகிறதுன்னா, பிள்ளைகளின் மீது கேள்வி கேட்கிறது. ஆசிரியர்கள் கேள்வி கேட்கிறார்கள், பரீட்சையிலே கேள்வி கேட்கிறார்கள். கீரா அவர்கள் எழுதுறாரு, கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கப்படுவதால் அவர்களுடைய கற்கும் திறனே மழுங்கடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த கட்டுரையின் இறுதியாக, எனக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் பள்ளிக்கூடத்திலே நான் நிறைய பயின்றிருப்பேன் என்று சொல்லுகிறார். இது இந்த கல்வித்துறையை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் இவ்வளவு கண்டிப்பு பெற்றோர்களிடம் இருக்காது என்பது நம்மோட எண்ணம். ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, எப்போதுமே இடி இடித்து செடிகள் வளர்வதில்லை, மலர்களும் மலர்வதில்லை. கருணை மழை, அன்பு மழை பெய்யும் போதுதான் செடிகள் வளர்கின்றன, பூக்களும் மலர்கின்றன. அன்னை தெரசா அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க எத்தனை வேலைகளை செய்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு அன்போடு நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்றதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திவ்யதர்ஷினி அவர்கள் சொன்னாங்க, என் பேரு முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பத்தி சொன்னா விட்டுருவாங்களா அப்படின்னு. பட் என்னோட ரூம்மேட் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அவன் ஒரு ஸ்மோக்கர் ஆயிட்டான். அவனுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பிரியம் உண்டு. சேலத்தை சார்ந்த பையன்தான் அவன். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவன் போயிருக்கிறான். நாங்க சென்னையில இருந்தோம். லஞ்ச் சாப்பிட்ட உடனே எந்திரிச்சிருக்கிறான். எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னடா வெள்ளை கிளம்புறியா அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு இருக்கான். இப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு அவங்க அம்மாட்ட, சாப்பிட்ட உடனே ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா, நீ சும்மா இரு அப்படின்னு. இந்த பையன் எங்கள்கிட்ட சொன்னான், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல நான் தம் போடுறது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். எங்களுடைய கணிப்பு அவருடைய தாயாருக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க. அவங்க நேரடியாக கண்டிக்கல. இந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி. அவன் பிரிதொரு தடவை சேலத்துக்கு போயிருக்கும் போது ஏதோ கேட்குறாங்க. அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான். அந்த இன்ஃபர்மேஷன் சிகரெட் அட்டையில் எழுதியிருந்தான். அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என்னப்பா நீ, உன்னை நாங்கள் எவ்வளோ மலை மாதிரி நம்பி இருக்கிறோம், சிகரெட் அட்டையிலெல்லாம் போய் நீ ஃபோன் நம்பர் எழுதலாமா, அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு. ஆக சிகரெட் குடிக்கிறான் என்பதையே அவ்வளவு கனிவோடு சொன்னது அவனுக்கு மிக உறுத்தலாக இருந்து அந்த பழக்கத்தையே விட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அன்பு அற்ற இடத்தில்தான் குடியும் மதுவும் புகையும் வரும். எங்கே அன்பு செலுத்தப்படுகிறதோ உடனடியாக அந்த பையன் கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர்றான்னா கனிவுதான் வாழ்க்கையில் மனிதனை உயர்த்தும். தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, கொடு அப்படின்னும் வாங்கு அப்படின்னும் உண்டு. கொடு என்பது வளைவை குறிக்கும். கொடுக்கு கூட வளைவாக இருப்பதனாலதான் அதுக்கு கொடுக்குன்னு பேரு. வாங்கு கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கு கத்தி என்பதும் வளைவாக இருக்கும். தமிழ் என்ன சொல்லுகிறது என்று அரசேந்திரன் என்பவர் எழுதியிருக்கிறார்னா, கொடுப்பவனும் சரி வாங்குபவனும் சரி
பணிவோடு இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மொழியே சொல்கிறது அப்படின்னு. இங்க சொன்னாங்க மருத்துவர்கள் ஊசி போடலையா, மருந்து கொடுக்கலையா அப்படின்னு. மருந்தை பொறுத்தவரை அதுதான். பொதுவாக ஒருவர் கொடுப்பார், வியாதியஸ்தர் அதை வாங்கி குணமடைவார். ஆனால் அன்பை பொறுத்தவரை மட்டும்தான் கொடுப்பவருக்கும் சரி வாங்குபவருக்கும் சரி அது மருந்தாக அமையும். அதுதான் அன்பின் கனிவினுடைய சிறப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், 2013 தான் முதல்ல ராஜா சார் என்ன பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நடுவர் ஐயா அவர்களுக்கு 50வது மேடை வயது சென்னையில் நடந்தது. அதில் தான் நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஈரோட்டில் புத்தக திருவிழா, இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு தமிழ் எடுத்த ஆசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள், அவருக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். பேசும்போது ஒரு கருத்தை நான் மறுத்து சொல்லிட்டேன். அந்த சொன்ன விதம் தவறு. நான் தவறுன்னே எனக்கு தெரியாது. ஐயாவும் அன்னைக்கு இரவு டின்னர் சாப்பிடையில சொல்லலை. அதற்கு அடுத்த பட்டிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் தனிமைப்படுத்தி கூட்டு போயிட்டு, அவர் என்ன இருந்தாலும் உன்னோட ஆசான்பா, அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, அவரை நீ மறுத்து பேசும்போது அப்படி பேசக்கூடாது என்று ரொம்ப கனிவோடு எடுத்து சொன்னார். எனக்கு அவர் ஆசிரியரை பற்றி மட்டும்தான் சொன்னார். அதற்கு பிறகு நான் அதை ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணுவேன். இது அம்மான்ற ஸ்தானம், இது என்னை விட உயரதிகாரின்ற ஸ்தானம், அவங்க பேசுறது சரிதான், நேரடியாக மறுக்க வேண்டாம் அப்படின்ற பண்பு எனக்கு வந்தது. அது எப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கே நைட்டு கூப்பிட்டு நீ இப்படிலாம் பேசுனது சரியா அப்படின்னு கண்டிச்சிருந்தாருன்னா நான் பட்டிமன்றம் பக்கமே வந்திருக்க மாட்டேன். ஏற்கனவே எனக்கு பயம். ஏன்னா இப்ப நம்மளெல்லாம் கடவுள் படைத்து அனுப்பி இருக்கிறாரு. ஆனா ராஜா சார், பாரதி மேடம் போன்றவர்களை எல்லாம் பிரம்மன் பட்டிமன்றத்துக்காகவே செஞ்சு அனுப்பி இருக்கிறாரு. இவர்கள் மத்தியில பேசுறதே ஒரு சவால். இதில் அவர் கண்டிச்சார்னா என்ன ஆயிருக்கும்? எனக்குத்தான் அது இழப்பாக போயிருக்கும். இப்ப நூலுன்னு ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்னு சட்டையில இருக்கிற நூலு, இன்னொன்னு புத்தகம். புத்தகம் தான் ரொம்ப முக்கியமான அர்த்தம். நூலகம்னு சொல்றது நூல்கண்டு இருக்கிற இடத்துல, புத்தகம் இருக்கிற இடத்து தான். அந்த அர்த்தத்துல நான் சொல்றேன், எம்முடைய சட்டையெல்லாம் நூல்களால் ஆனவை, நடுவர் ஐயாவுடைய சட்டை என்பது பாட நூல்களால் ஆனவை. அவ்வளவு அனுபவம். அப்ப கண்டிப்பு என்ன செய்கிறது என்றால் ஒரு வீக்கத்தை கொடுக்கிறது. அந்த வீக்கம் என்ன செய்கிறது என்றால், நம்ம யாரு கண்டிச்சாரோ அந்த நபரை தடுக்கி விழ வைத்து விடுகிறது. ஆனால் கனிவு என்பது ஒரு பள்ளத்தை கொடுத்து விடுகிறது. அந்த பள்ளத்திலே கனிவை கொடுத்த நபர் நிரம்பி விடுகிறார் அன்பால். எப்போதுமே கனிவை பற்றி ஒன்றை சொல்லணும் அப்படின்னா, கனிவு என்பது புன்னகையை போன்றது. புன்னகைய மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா தெரியாது, புன்னகை வெளிப்படும் போதுதான் அதனுடைய மகிமை தெரியும். அதை போல கனிவு என்பதும் கொடுக்கப்படும் போதுதான் அதனுடைய மகிமை தெரியும். ஒரே ஒரு சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இப்ப கண்டிப்பை எங்க தான் காட்டுறது என்ற ஒரு கேள்வி வரும். மொழியை பேசக்கூடிய விதத்தை பற்றி சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது அழகாக ஒன்று சொல்லுவார்கள். புலியினுடைய கோரை பற்கள் இருக்கு இல்லையா, அது அதனுடைய குட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக பாய்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கும். அதை போல மொழி இருக்க வேண்டுமே தவிர இரையை கவ்விக்கொண்டு அது தாவி செல்லுவதை போல இருக்கக்கூடாதுன்னு. அதனால நீங்கள் கண்டிப்பை காட்டுவதாக இருந்தால், எங்களை பிள்ளைகளை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களிடம் கண்டிப்பை காட்டுங்கள். ஏனென்றால் இந்த உலகமே கண்டிப்பை காட்ட தயாராக இருக்கிறது. கனிவை காட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று பிள்ளைகளின் சார்பாக கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். உலகமே கண்டிப்பு காட்ட தயாரா இருக்கு. ஆனா நீங்க எங்ககிட்ட காட்ட வேண்டியது கனிவு. பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை.
பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற் சுலகு முயுவ விளக்க உரை. பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவரது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணம் உடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகம் அடங்கும். கலைஞர் விளக்க உரை. பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றிப் புகழும்.